பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் நிரம்பி வழியட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி உன் ஆலையில் எண்ணெயை திராட்சை புரண்டோடும். பாருங்க, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய களஞ்சியங்கள் பொதுவாகவே நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு பூரணத்தை தேவன் தருவதாக இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த களஞ்சியம் நீதிமொழிகள் 15 நீதிமான் வீட்டுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் களஞ்சியம், அதில் நிரம்பி இருக்கிற பொக்கிஷம். எப்போ நம்ம களஞ்சியத்திலே களத்திலே பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கும். இதில் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் சில விளக்கங்களை சொல்கிறார். முதல் வசனத்தை சொல்கிறது போதகம், என் போதகம். ஆண்டவருடைய போதகம் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறது? தேவன் போதிக்கிற போதனை யாருக்குள் இருக்கிறது? சங்கீதம் 32 நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். சங்கீதம் 143 10ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவ மக்களே, இன்னைக்கு போதகத்தை நாம் மறந்தபடினால்தான், போதகத்தை வெறுத்தபடினால்தான் நம்ம வாழ்விலே இந்த பூரணமான அந்த நிலை இல்லாமல் போகிறது. போதகம். 2வது கட்டளை. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டளையை, ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். இந்த கட்டளையை நாம் கை கொள்ளும் போதுதான் நம்ம பிழைப்பாய். என் கட்டளையை கை கொள், அப்போது பிழைப்பாய். கட்டளை. அடுத்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? கிருபை. தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, கிருபையும் சத்தியமும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபை, தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு அது மாறக்கூடாது. இல்ல தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கம் அது மாறக்கூடாது. யார் தேவனுடைய இரக்கத்தை நம்பி தயவை நம்பி வாழுகிறானோ அவனுடைய களஞ்சியங்கள் அது பூரணமாக நிரம்புகிறது. அது கீழே சத்தியம். நம்ம சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். இந்த சத்தியத்தை விலகிற பாருங்க, இப்போ ஜஸ்டிஸ் நீதி பேசுறது கிடையாது. அவ ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, இன்னைக்கு எல்லாரும் குளத்துல மீன் பிடிப்பானா இன்னொருத்தர் பிடிச்சி வச்ச கூடையில பிடிக்கிறாங்க. இந்த ஊழியம் லகுவா கஷ்டப்படாம நடத்தக்கூடிய உண்மை இல்லாத நிலை. அப்போ யாருக்குள்ள அந்த உண்மை சத்தியம் ட்ரூத் இருக்கிறதோ அவர்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அது கீழே உன் சுய புத்தி மேல் சாயாமல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம புத்தி எப்பயுமே சரியா இருக்கும் நம்ம நம்ப முடியாது இல்லையா? அப்ப இறைவனுடைய போதனை என்ன சொல்றது? சத்தியம் என்ன சொல்கிறது? கிருபை அதிலே சாய்ந்து உன் வழிகளெல்லாம் அவர் மேல் நீ நம்பிக்கையா இருப்பையானால் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம இடறி போனதுக்கு, தோற்று போனதுக்கு என்ன காரணம்னா நாம் சுய புத்தி மேல். அது சொல்ற, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இப்ப நம்ம வாழ்வில் தோற்று போனதற்கு, கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதிகபட்சமாக நாம் ஞானி என்று எண்ணுகிறோம். நம்மை விட ஞானி யாரும் இல்லை, நம்மை விட புத்திசாலி யாரும், நம்மை விட அறிவாளி யாரும் இல்லை. இந்த நினைப்பு தான் நம்மை தரித்திரத்துக்கும் ஏழ்மைக்கும் கிருபை இல்லாத சத்தியம் இல்லாத நிலைக்கு நம்மை அடித்து செல்கிறது. அதுக்கு அடுத்தது நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஞானி, நம்மை விட அறிவாளி திறமைசாலி இருக்கிறார்கள் என்ற உணர்வு. அடுத்து சொல்ற பாருங்க, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் நம்ம நினைப்புல, நம்ம அறிவுல, நம்ம திறமையில, நாம் போகிற பாதையெல்லாம், நம் வழியெல்லாம் நம்மை படைத்த இறைவன் இருக்கிறார், அவர் சகலத்தை அறிவார் என்ற உணர்வு எப்போ இருக்கிறதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயம். அதுக்கப்புறம் உன் விளைவினாலும் உன் முதல் பலனாலும் கர்த்தரை கனமன். உனக்கு என்ன திறமை கொடுத்தாரோ, அறிவை கொடுத்தாரோ, ஞானத்தை கொடுத்தாரோ, பொருளாதாரம் கொடுத்தாரோ, அதை கொடுத்த தேவனை நீங்கள் கனம் பண்ணுவதற்கு அதை பயன்படுத்தும் போது, உங்களுக்கு உண்டானவைகளை பயன்படுத்தும் போது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்ம எங்கெல்லாம் தெய்வத்தை கனம் பண்ண, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பணம், நம்முடைய உழைப்பு, அந்த தெய்வத்தை அது கனம் பண்ணுகிறதா என்ற உணர்வம் என்றால் நம் வாழ்க்கை பூரணமாய் நிரம்பும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.